ரவா தோசை. முதல்ல 1 கப் அளவு ரவா, 1/4 கப் அளவு அரிசி மாவு, 1/8 கப் அளவு மைதா மாவு, பெருங்காயம், மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி துண்டுகள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, தயிர், இது எல்லாமே நம்ம சேர்க்க போகிறோம். முதல்ல 1 கப் அளவு ரவை எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு ஜஸ்ட்டு 1/4 கப் அளவு நம்ம அரிசி மாவு, எந்த கப்பால் ரவையை அளந்தோமோ அந்த கப்பாலேயே மற்றது எல்லாத்தையும் அளக்கணும். அண்ட் 1/8 கப் அளவு மைதா மாவு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி துண்டுகள், கொத்தமல்லி, பச்சை மிளகாயும் இஞ்சி துண்டுகளும் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் போட்டுக்கலாம். இதில் மிளகு நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் மிளகு நிறையா போடுவோம். சீரகம், ஒரு ஜென்ரஸ் போர்ஷன் ஆஃப் சீரகமே சேர்க்கலாம். நல்ல மணத்தையும் கொடுக்கும், ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆகும். இப்போ முந்திரி பருப்பை சின்ன சின்ன துண்டுகளாக உடச்சி வச்சுக்கலாம். எல்லா தோசையிலையுமே நம்மளுக்கு அப்போ முந்திரி பருப்பு கிடைக்கும். அதையும் சேர்த்துட்டு ஒரு ஜென்ரஸ் டேஷ் ஆஃப் பெருங்காயம் சேர்க்கலாம். 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்ப்போம் நாங்கள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு. நல்ல மொறுமொறுப்பாக வரும் அப்படிங்கிறதுனால, ப்ரௌனாக வருங்கிறதுனால தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ எந்த கப்பால் ரவையை அளந்தோமோ அதில் பாதி கப் அளவு கெட்டி தயிர், அந்த தயிர் போட்ட பாத்திரத்துலேயே இன்னொரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். அதுக்கப்புறம் அந்த ரவா அளந்த கப்லேயே 1 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் ஒன்று சேர நல்லா கலக்கலாம். அதுக்கப்புறம் டோட்டலாக நான் யூஸ் பண்ணதான தண்ணி அந்த ரவா அளந்த கப்லேயே 5லேருந்து 6 கப் அளவு நான் தண்ணி சேர்த்தேன். இந்த மாதிரியான உங்களுக்கு அப்படியே அந்த கன்சிஸ்டன்சிக்கு அந்த ரவா மாவு இருக்கணும். தோசை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அந்த தோசை பேன் ஃபுல்லாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். விட்டுட்டு ஒரு டவரால் அப்படியே அந்த மாவை எடுத்து அது அப்படியே அந்த கல் ஃபுல்லாக அப்படியே ஊற்றிக்கலாம். இது நெட்டட் பேட்டர்னோடு வரும். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எண்ணெயை சுற்றி ஊற்றுறேன். இன்னொரு 1/4 டீஸ்பூன் அளவு நடுப்புற ஊற்றுறேன். மூடி வைக்கிறேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் குறைச்சி எண்ணெய் யூஸ் பண்ணியே மொறுன்னு ரவா தோசையை நாங்கள் தயாரிச்சுடுவோம். அதோட ட்ரிக் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி மூடி வச்சுடுவோம். மூடி வச்சுட்டு திறந்து பார்ப்போம். நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி திருப்பியும் மூடி வச்சு வெயிட் பண்ணுவோம். அந்த ஓரத்தில் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஓரத்தில் முதல்ல அப்படியே எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி வர திருப்பியும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எண்ணெய், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அப்படியே மொறுமொறுப்பாக வந்திருக்கு. திருப்பியும் ஒரு வாட்டி திருப்பி விட்டுட்டு தேவையாக இருந்தால் மாத்திரம் நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் மேலே போடலாம். ரொம்ப மொறுமொறுப்பாக வேணுங்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேணும்னா நிறையா எண்ணெய் போடுங்க. பட் இந்த மாதிரி மூடி நம்ம செஞ்சோன்னாக்கா இதுவே நல்லாவே மொறுமொறுப்பாக தான் உங்களுக்கு வரும். நல்ல அந்த ப்ரௌனிங் எஃபெக்டோடு நல்ல மொறுமொறுப்பாக வரும். திருப்பியும் ஒரு தோசை காமிக்கிறேன். பேனில் எண்ணெய் போட்டு ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணியாச்சு. ஒரு டவரால் இந்த மாவை எடுத்துகிட்டு அதை அப்படியே பரவலாக ஊற்றி 1/4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சுற்றி நடுப்புற இன்னொரு 1/4 டீஸ்பூன் அளவு, அப்புறம் இது அப்படியே அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் போல் மீடியம் லோ ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து திறந்து ஓரத்தில் முதல்ல அப்படியே எடுத்து விட்டு அப்புறம் திருப்பி விடுவோம். நடுப்புற இன்னொரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டோம்னாலே போதுமானது. திருப்பியும் மூடிட்டு அதை அந்த தோசையை வேக வச்சு எடுக்கச்சு அந்த ரவா தோசை மொறுமொறுப்பாகவும் இருக்கும், ரொம்பவும் எண்ணெயையும் குடிக்காது.